இன்றைக்கி எல்லா கூட்டணியுமே திமுக ஆகிட்டுது. இன்றைக்கி அதில் இருக்கிற கட்சிகள்லாம் திமுகவோட இணைஞ்ச மாதிரி தான் இருக்கிறாங்க. ஏன்னா நாட்டில் நடைபெறுகின்ற பிரச்சனைகளை எதிர்க்கட்சிகள் எடுத்து வைக்க வேணும் அரசுடைய கவனத்தில். ஒரு நல்ல எதிர்க்கட்சி மக்களுடைய பிரச்சனை எடுத்து வச்சா தான் அந்த அரசு கவனத்தோடு செயல்பட்டு அதை தடுத்து நிறுத்தும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கின்ற கூட்டணி கட்சிகள்லாம் திமுகவோடு இணைந்து விட்ட காரணத்தினால் அவர்கள் அதை எதிர்த்து பேச முடியாத நிலையில் இருக்கின்றார். அனைவருக்கும் வணக்கம். அனைத்து என்ன இதில் என்ன போய் அவருடைய சொந்த விவகாரம். அதாவது அவைகள் பிரச்சனைங்கிறது வேறு, அவைகள் சொந்தமாக போகிறதெல்லாம் விவரிச்சு. இப்போ எப்போ நான் அரசியல் நாகரிகம் தெரிஞ்சுவேன். உங்களுக்கு தெரியும், பத்திரிக்கை கூட நம்முடைய மாவட்டத்தில் இருக்கிற பத்திரிக்கை கூட தெரியும். என்றைக்காவது இப்படிப்பட்ட கிட்டத்தட்ட நான் 50 வருஷம் ஆகுது அரசியல். ஆக நான் இப்படிப்பட்ட இதெல்லாம் நான் கருத்து தெரிவிப்பதில்லை. அது அவருடைய விருப்பம். ஒன்று நிர்வாகங்கிறது வேறு, அவையுடைய குடும்பங்கிறது வேறு, ரெண்டாக பிரிச்சு வரும். நிர்வாகத்தில் ஏதாவது கோளாறு இருந்தால் அதை அரசுடைய கவனத்தை கொண்டு போகணும். மக்களுடைய பிரச்சனை இருந்தால் அதை அரசுடைய கவனத்தை கொண்டு போகணும். அதை சரி செய்ய வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை. எதிர்க்கட்சி என்ற முறையில் மக்களுடைய பிரச்சனை எடுத்து வைப்பது எங்களுடைய தலையாய கடமை. அந்த அடிப்படையில் தான் அந்த கருத்தை தெரிவிச்சிட்டு இருக்கேன். ஏற்கனவே இதை பற்றி தெரியுமா, அனைத்தும் குறைபாடு தான். எல்லா துறைகளுமே குறைபாடு தான் இருக்குது. குறைபாடு இல்லாத துறை என்ன இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி மக்கள் குடியிருக்கு அலைஞ்சிட்ருக்கிறாங்க. பல்வேறு இடங்களில் ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் பார்க்குறேன். அங்கே சாலை மறியல், தண்ணீர் கிடைக்காம சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. அது மட்டும் அந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இன்றைக்கு பல துறையில் இருக்கின்ற அலுவலர் போராட்டத்துக்கு நடுரோட்டில் போராட்டம் பண்ணுறாங்க. போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம் பண்ணுறாங்க, அரசு ஊழியர்கள் போராட்டம் பண்ணுறாங்க, விவசாயிகள் போராட்டம் பண்ணுறாங்க. யாருக்குமே இந்த ஆட்சினால் நன்மை கிடைக்கலையே. மக்கள் தானே பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆக இந்த ஆட்சியில் மக்கள் எதிர்பார்த்தாங்க ஒரு மாற்றம் வரணும். ஆனால் அதுக்கு மாறாக கடுமையாக மக்கள் வேதனையும் துன்பத்தையும் தான் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அதுதான் இப்போ பார்க்குற காட்சி. ஆனால் இது அடிக்கடி ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் தெரிவிச்சுட்டு தான் வரேன். நான் சட்டமன்றத்திலையும் இதை தெரிவித்தேன். தமிழ்நாடு ஒரு போதைப்பொருள் நிறைந்த மாநிலமாக ஆகிட்டது. போதைப்பொருள் தடுப்பில் அரசு தோல்வி விட்டுறது. இன்றைக்கு நேற்றைய தினமாக நினைக்கிறேன், இன்றைக்கி தொலைக்காட்சியில் பார்த்தேன். அம்பத்தூருக்கு பதில் திருமலை வாயில் கணபதி நகர் என்ற இடத்துல கணபதி நகரில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் 3 பேர் இளைஞர்கள் வச்சு வராங்க. அந்த இளைஞர்கள் தினந்தோறும் கஞ்சா போதை, மது போதையில் அங்கே இருக்கிற பெண்களை கலாட்டம் பண்ணிட்டு இருந்துருக்கிறாங்க. நேற்றைய தினம் இதே மாதிரி பெண்களை கேலி செய்துட்டு இருக்கும் பொழுது அங்கே இருக்கிற ஒரு அம்மா கண்டிச்சிருக்கிறாங்க. உடனே அந்த 3 இளைஞர்களும் தங்களுடைய அறைக்கு சென்று அங்கே பட்டாக்கத்தி எடுத்துகிட்டு அந்த எந்த பெண்கள் கண்டித்தாங்களோ அவர்களை போய் தாக்கியிருக்கிறாங்க. அவளை தடுக்க வந்தவர்களையும் தாக்கப்பட்டிருக்குது. அது மாதிரி 12 பேர்கள் இந்த தாக்குதலில் காயமுற்று மருத்துவமனை சிகிச்சை போடுறாங்க. இப்படித்தான் தமிழ்நாடு முழுவதும் இந்த கஞ்சா போதை ஆசாமிகள் செய்கின்ற அட்டூழியம், ரவுடித்தனம் அதிகமாகிச்சிட்டு இருக்குது. நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்குது. எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, பாலியல் வன்கொடுமை இந்த பூரா கஞ்சா போதையில் தான் நடக்குது. இதை தொடர்ந்து இந்த அரசுடைய கவனத்தை கொண்டு வந்துருக்கிறேன். ஆனால் இந்த அரசு கண்டுகொள்ள மாதிரி தெரியல. காவல்துறை உயரதிகாரிகளும் இந்த கண்டுகொள்வது தெரியல. இது மிகுந்த வருத்தத்தையும் வேதனையும் அளிக்கின்றது. ஒரு நாடு பின்னோக்கி போன இன்றைக்கி தமிழ்நாடு பின்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது. எங்கே தவறு நடந்தாலும் உடனுக்குடன் நடவடிக்கை எடுத்து அதை தடுத்து நிறுத்தப்பட்டது. போதைப்பொருள் விற்பனை கட்டுப்படுத்தப்பட்டது. இன்றைக்கு வெளிமாநிலத்தில் சர்வசாதாரணமாக தமிழகத்தை கொண்டு போதைப்பொருள் விற்பனை செய்கிறாங்க. அதை தடுக்க இந்த அரசால் கையிலாகாத அரசாகத்தான் இன்றைக்கு பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு போதைப்பொருள் என்பது ஒரு மிக மோசமான அழிவுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இன்றைக்கு இந்த போதைக்கு அடிமையாகிய இளைஞர்களும் மாணவர்களும் பொதுமக்களும் அவர் குடும்பமே சீரழிந்துவிடும். அவரும் சீரழிந்துவிடும், குடும்பம் சீரழிந்துவிடும். இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கின்ற இதை இந்த அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும். ஆனால் இந்த அரசு அதை கண்டுகொள்ளாதது வேதனை இருக்கிறது. எனவே குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக ஏரிகள் பராமரிப்பு, ஏரிகள் சீரமைப்பு, ஏரிகள் தூர்வாறுதல் இதையெல்லாம் நாங்கள் செயல்படுத்தினோம். இன்றைக்கி உதாரணத்துக்கு நம்முடைய 100 ஏரி திட்டம், மேட்டூர் அணையிலிருந்து நீரேற்றி மூலமாக தண்ணீரை நிரப்ப வேண்டும் திட்டம்.
இந்த திட்டத்தை வேணுமென்று திட்டமிட்டு அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக கிடப்பில் போட்டாங்க. 2 ஆண்டுக்கு பிறகு 2 ஆண்டுக்கு முன்பு மேட்டூர் அணை நிரம்பி உபரியாக போய் கடலில் போய் கலந்து நீரலாம். அப்போ வெறும் ஒரு 20% தான் அந்த பணி நிறைவேற்றமாக இருந்தது. முதற்கட்டம் நான் திறந்து வச்சிருக்கேன். இந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக இதை கிடப்பில் போட்டதுனால மேட்டூரில் அணை நிரம்பி உபரியாக வெளியேறி போய் கடலில் கலந்து நீரெலாம் வீணாக போச்சு. இதை உடனடியாக வேலை செய்தால் 1 வருஷத்தில் முடிச்சிருந்தலாம். 2 ஆண்டுக்கு முன்பு அந்த உபரி நீரை நீரேற்றி மூலமாக இந்த 100 ஏரி நிரப்பியிருந்தால் இப்போ கோடை காலத்தில் பயனுள்ளார். இதெல்லாம் அந்த அரசு தவறி விட்டது. நாங்கள் இதை தேர்தல் முடிவிட்டோம். தேர்தல் முடிஞ்ச பிறகு நீங்கள் கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொல்லலாம். நீங்கள் ஏசியமாக கற்பனையாக கேட்கின்ற கேள்விக்கெல்லாம் எப்படி பதில் சொல்ல முடியும்? ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தூர்வாரப்பட்டது. இதற்கு ஒரு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கின்ற பணியும் கொண்டு வரப்பட்டு செயல்படுத்தப்பட்டது. ஆனால் ஆட்சி மாற்றத்துக்கு வந்த பிறகு இந்த அரசு கிடப்பிலே போடப்பட்டது. தண்ணீர் தேங்கியிருந்த காரணத்தினால் அந்த தூர்வாரமுடைய சூழ்நிலை தூர்வாரப்பட வேண்டும். கிட்டத்தட்ட இப்போ அணை கட்டி 87 ஆண்டு காலம் ஆகிறது. சுமார் 87 ஆண்டு காலம் ஆகிறது. இதில் வண்டல் மண் அதிகமாக தேங்கி இருக்கின்றது. தூர்வாரினால் இன்னும் கூடுதலான தண்ணீர் சேமிக்க முடியும். அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கின்ற பொழுது மேட்டூர் டேம் மட்டும் பல்வேறு அணைகள் இருக்கின்ற அந்த பகுதியில் இருக்கிற படிந்த வண்டல் மண்ணை அள்ளுவதற்கான நடவடிக்கை நாங்கள் எடுத்தோம். ஆனால் ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு இந்த அரசு அப்படியே கிடப்பில் போட்டுவிட்டது. உதாரணத்துக்கு குடிமராமத்து திட்டம் தமிழகத்தில் இருக்கின்ற பொதுப்பணித்துறையின் சார்பாக 14,000 ஏரிகள் இருக்குது. இதில் சுமார் 6,000 ஏரிகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது குடிமராமத்து திட்டத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு தூர்வாரப்பட்டது. இதனால் மழைக்காலங்களில் பெய்கின்ற நீர் ஆங்காங்கே இன்றைக்கி ஏரிகளில் தேங்கின ஏரிகளில் அந்த தண்ணிகள்லாம் சேமிக்கப்பட்டு கோடை காலத்தில் பயன்படுத்தணும். எஞ்சிய ஏரிகள் இந்த ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு அந்த குடிமராமத்து திட்டத்தை இந்த அரசு தொடரவில்லை. அதனால் இப்போ வறட்சியினால் நமக்கு தண்ணீர் பஞ்சம் ஏற்படுகிறது. இது வேண்டுமென்றே அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டு இதற்கு மிந்தி பல புயல் வந்தது. எல்லா அரசுமே புயல் நிவாரணம் கேட்டு மேலே மத்திய அரசுக்கு புள்ளிவரத்தோடு அனுப்பப்படும். அதில் அவள் குறைத்துத்தான் கொடுப்பார்கள். எப்பொழுதும் கேட்ட நிதியை கொடுத்ததே கிடையாது. காங்கிரஸ் மத்தியில் ஆண்ட பொழுதும் காங்கிரஸ் அமைச்சரவையில் திராவிட முன்னேற்ற கழகம் அங்க வைத்த பொழுதும் தமிழகத்தில் பேரிடர் காலங்களில் புயலால் தமிழகம் பாதிக்கப்பட்ட பொழுது அப்பொழுது தமிழக அரசு அன்றைய தமிழக அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு மத்திய அரசு கேட்ட தொகை விடுவிக்கவில்லை. எப்பொழுதுமே அவள் விடுவிக்கவில்லை. 2 வகை இருக்கின்றது. ஒன்று தற்காலிக நிவாரணம், இன்னொன்று நிரந்தர நிவாரணம். 2 அடிப்படையில் தான் அரசாங்கம் மத்திய அரசுக்கு நிவாரணம் கேட்கின்றது. தற்காலிக நிவாரணத்துக்கு பொறுத்தவரைக்கும் STRF இருக்குது. அதை எடுத்து மாநில அரசு நிவாரணத் தொகை வழங்கலாம். என்னென்ன நிவாரணத்துக்கு வேணுமோ அந்த செலவழிக்கலாம். இன்றைக்கு நிரந்தர நிவாரணம் இருக்குது. பாலம் உடைஞ்சு போயிட்டால் கட்டுறது, இப்படி இது NTRF. அதில் இது வந்தால் அதுக்குண்டான தொகை கொடுப்பாங்க, இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க. NTRFில் அதுக்குன்னு ஒரு வரைமுறை வச்சுருக்கிறாங்க. அதில் எவ்வளவு இடம் பெறுகின்றதோ அந்த NTRFில் எவ்வளோ தொகை கொடுக்க முடியுமோ அதைத்தான் கொடுப்பாங்க. இது இந்திய அளவில் பூரா ஒரே மாதிரி தான் இருக்குது. அதனால் மாநில அரசு கேட்ட நிதியை இதுவரை மத்திய அரசு கொடுத்ததில்லை. அதை அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போதே மத்தியில் கேட்ட நிதி கிடைக்கல. நிதி சரியாக இருக்குமா இல்லையாங்கிறது அரசாங்கத்துக்கு தான் தெரியும். எங்களுக்கு என்ன எந்த புள்ளி வரை எங்கிட்ட இருக்குது? அரசாங்கத்துக்கு தான் எவ்வளவு நிவாரணம் வேண்டும் என்று, நிவாரண பணிகளுக்கு எவ்வளோ செலவு எவ்வளவு தொகை வேண்டும் என்பது அரசாங்கத்துக்கு தான் தெரியும். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக அவர்கள் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்குது, இன்றைக்கி வேளாண்மை எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கு, சாலைகள் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கு, இப்படி கணக்கிட்டு அதற்கு ஏற்றவாறு நிவாரணத் தொகையை மத்திய அரசு கேட்பாங்க. அந்த புள்ளிவரம் அவர்கிட்ட தான் இருக்குது, எங்ககிட்ட கிடையாது. வேறு புயலுங்கிறது வேறு. எதுக்கு STRF ஏற்கனவே இருக்குது, மாநில பேரிடர் நிவாரண நிதி, அதில் ஏற்கனவே பணம் இருக்குது. அதை எடுத்து நம்ம செலவு செய்யலாம். அது பத்தலைன்னா செலவு செஞ்சுட்டு மீண்டும் கேட்கலாம். கேட்கின்ற பொழுது இதற்கு உட்பட்டு விதிகளுக்கு உட்பட்டு இருந்தால் மத்திய அரசு தரும். இதுதான் வாடிக்கையாக தந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும்
திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போதே கிடைக்கலையே, அப்புறம் இப்போ எங்கே போய் கொடுக்க போகிறாங்க மத்திய அரசாங்கம்? அப்போயே அவர் வாதாடி பெற முடியலையே. இது எத்தனை புயல் இருந்திருக்கு, தானே புயல், புரவி புயல், வர்தா புயல், எத்தனை புயல் நாங்கள் பார்த்தோம். அப்போ நான் கேட்ட நிதி கொடுக்கலையே, மத்திய அரசாங்கம் கொடுக்கலையே. அப்போது சேதம் அதிகம். இப்போ சேதம்லாம் பெரிய குறைவு. மழை ஒன்று தான் பெஞ்சிருக்குது. புயலால் எங்கேயுமே மக்கள் பாதிக்கலை. வேறு எது எல்லாம் மற்ற துறையில் இருக்கின்ற வேளாண்மையும் மற்றெல்லாம் பாதிக்கலை. வெள்ளத்தால் தான் பாதிச்சிருக்குது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டது என்பது அதற்கு தேவையான நிவாரணத்தை இந்த அரசு கேட்டு பெற்றிருப்பதாக எனக்கு கிடைத்த தகவல். அது முழுமையாக மத்திய அரசு விடுவிக்கலை. இது காலங்காலமாக இருப்பது. இப்போ மட்டுமில்லை, இன்றைக்கு மத்தியில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது அப்போதும் புயல் வந்தது, நிவாரணம் கேட்டாங்க அன்றைய திமுக அரசு. அப்பொழுதும் மத்திய அரசு விடுவிக்கலை.